ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டக்காய் செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த சுண்டக்காய் செடி வந்து நாங்கள் வைக்கலைங்க, அதுவாக தோட்டத்தில் முளைஞ்சி அது பூவை எடுத்து பிஞ்சு விட்டு இப்போ எங்களுக்கு 1 கிலோ அளவுக்கு சுண்டக்காய் கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுண்டக்காவை வெளியில் காசு கொடுத்து வாங்குறாங்க. சுண்டக்காய் மட்டும் இல்லைங்க, கீரை வகைகள்லேருந்து சாதாரணமாக நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா கீரையுமே அங்கே காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்னா கூட பரவாயில்லைங்க, ஒன்றும் 30 ரூபாய். இந்த சுண்டக்காய் ஒரு டம்ளர் 30 ரூபாய் வாங்க. ஒரு கத்து கீரை, அதாவது முருங்கைக்கீரை ஒரு 4 குச்சி தான் இருக்குமா, அது 30 ரூபாய் வாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, அதை நம்ம ஒழுங்காகவே பயன்படுத்துறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் அயன் ரிச் ஃபுட்டு இது. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு நல்லாவே பால் கிடைக்குது. இது ரொம்ப வந்து நம்மளுடைய அதாவது பிளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இது. நம்ம நல்லா எடுத்துக்கலாம். வாரத்தில் ஈஸியாக கிடைக்குதுன்றப்போ நம்ம வாரத்தில் 2-3 டைம்ஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. இது மற்றவங்களாம் எப்படி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இதுக்கு நல்லாவே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இது ஆக்சுவலி வேறு ஒரு செடி இருந்தது, அதில் நாங்கள் ஒரு 3 டைம்ஸ் சுண்டக்காய் குழம்பு செஞ்சுட்டோம். இது இப்போ ஃபஸ்ட்டு டைம் இந்த செடியில். இது நாங்கள் என்ன செய்கிறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.